எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப ஆட்டோமார்பிக் நம்பர் பத்தி பார்த்திருந்தோம். ஆட்டோமார்பிக் நம்பர்ல 2 சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் வந்து எடுத்திருப்போம். N5 தென் அதோட ஸ்கொயர் 25 ஒரு சீக்வென்ஸ். தென் N25 அதோட ஸ்கொயர் 625 அது ஒரு சீக்வென்ஸ். 5 = 5 எண்ட் ஆஃப் த டிஜிட் 5 வந்து = 5 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமார்பிக் நம்பர்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ப எடுத்திருப்போம். ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அது வந்துட்டு என்னன்னா நிவிட் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ வந்து நானு கிரியேட் பண்ணிக்கிறேன். நிவிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல நான் ஒரு மெயின் மெத்தட வந்து நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். மெயின் மெத்தட்ல வந்து நம்ப இத எப்பயும் போல எரேஸ் பண்ணிட்டு, நிவிட் நம்பர்னா என்னன்னா, ஒரு நம்பர் வந்து நம்ப எடுத்திருக்கோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 156ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அந்த நம்பர் வந்து நம்ம சம் பண்ணும்போது, அது வந்து 12ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 12 வந்துட்டு நம்ப இந்த 156 ஓட டிவைட் பண்ணும்போது 156 டிவைட் பை 12 என்னன்னா, நம்மளுக்கு கோஷன்ட் வந்து 13 கிடைக்கும். தென் ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ, நம்ம ஒரு நம்பர வந்து நம்ப டிவைட் பண்ணும்போது, ஃபைனலா ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0வா கிடைக்கணும். அந்த நம்பரோட சம்ம வச்சு நம்ம டிவைட் பண்றோம். இப்போ 156 வந்து நம்ம சம் பண்ணோம்னா, 6 + 5 + 1 வந்து நம்மளுக்கு 12. 12 வச்சு நம்ம 156 டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 12 13s ஆர் 156. 13 வந்து கோஷன்ட். 12 13s ஆர் 156ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலா டிவைட் பண்ணும்போது 0 தான் ரிமைண்டர். இதுதான் வந்து நம்ப 0 கிடைச்சுச்சுன்னா நம்மளுக்கு நிவிட் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ். அதுதான் வந்து நிவிட் நம்பர். எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டிஜர் n வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே போல அத வந்து 156ன்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்ட்டு சம் வந்து எனக்கு 0. ஒரு வைல் லூப் வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். வைல் n வந்து நாட் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு உள்ள போணும். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஜிட்ட எடுக்கிறேன். அதனால n மாடுலஸ் 10. அந்த டிஜிட்ட வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, சம் பண்ணிக்கிறேன். சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டூ d. அதுக்கப்புறமா அந்த டிஜிட்ட வெளியில தள்ளிடுறேன். n/=10. இப்படி நான் ஒண்ணொண்ணா கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, இஃப் கண்டிஷன்ல என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்பயும் சொன்ன மாரி தான் n வந்துட்டு நானு ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறமா இன்டிஜர் mன்னு சொல்லிட்டு ஒண்ணு டிக்ளேர் பண்ணி, வேல்யூவ செக் பண்ண நான் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து n வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இஃப் கண்டிஷன்ல வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஆ இப்ப வந்து சம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு m அத வந்து டிவிசிபிள் பண்றேன் பை சம்மு ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து நிவிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரணும். நிவிட் நம்பர். இதே வந்து டிவிசிபிளா இல்லன்னா, எல்ஸ் system.out.print நாட் a நிவிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்ப நான் வந்துட்டு ரன் பண்ண போறேன். ரன் பண்ணும்போது எனக்கு நிவிட் நம்பர்ன்னு சொல்லிட்டு அவுட்புட் கரெக்ட்டா கிடைக்குது. இதே வேற நம்பர் சும்மா குடுத்து பார்க்கலாம். 155ன்ட்டு அது வந்து நாட் a நிவிட் நம்பர். எனக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகுது. அதேபோல கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ட டிவிசிபிள் பண்ணும்போது, அதோட சம் டிவிசிபிள் பண்ணும்போது 0 கிடைக்குது. அதனால எனக்கு நிவிட் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கே எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த கோட் வந்து நான் இப்ப பிரேக் டவுன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் n1ல வந்துட்டு 156 இனிஷியலைஸ் ஆயிருக்கும். mல வந்துட்டு 156 இனிஷியலைஸ் ஆயிருக்கு. தென் சம்ல வந்துட்டு 0 இனிஷியலைஸ் ஆயிருக்கு. இங்க வந்துட்டு n வந்துட்டு ஈக்குவல் டூ 156 அதனால n நாட் ஈக்குவல் டூ 0 ட்ரூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லூப்க்குள்ள போகுது. லூப்க்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் 6 எடுத்துக்கிறோம். 6 எடுத்துட்டு சம்ல வந்துட்டு 0 இருக்கும். அதுக்கு வந்து நம்ப 6 வந்து குடுத்துடுறோம். தென் அந்த 6 வந்துட்டு வெளியில தள்ளிடுறோம். 6 வந்துட்டு நம்ப வெளியில தள்ளிடுறோம். அடுத்த லூப் வந்து எனக்கு வரும்போது, எனக்கு 15ல வந்துட்டு என்னன்னா 5 எடுத்துக்கிறோம். 5 வந்து எடுக்கும்போது எனக்கு nல வந்துட்டு இப்போ 5 இருக்கு. அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு 6 + 5 வந்துட்டு எனக்கு என்னன்னா, எனக்கு 11ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 5 வந்துட்டு வெளியில தள்ளிடுறோம். தென் அடுத்த லூப் எனக்கு ரன் ஆகும்போது நாட் ஈக்குவல் 0 1 அது ட்ரூ கண்டிஷன் ஆயிட்டு உள்ள வருது. உள்ள வரும்போது டிஜிட்ல வந்து 1 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இங்க வந்து நம்ம ப்ளஸ் பண்றோம். 11 + 1 வந்துட்டு எனக்கு என்னன்னா 12. ஃபைனலா எனக்கு வந்து சம்ல 12 வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இங்க 1 வந்துட்டு வெளியில தள்ளிடுறோம். ஃபைனலா எனக்கு வந்துட்டு இது டிவிசிபிள் பண்ணும்போது 156 டிவிசிபிள் பை
டிவிசிபிள் பை 12ன்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு 0ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். 156 12ஓட டிவிசிபிள் பண்ணும்போது 12 13s ஆர் 156 கோஷன்ட் வந்து 13 ஆகும். ரிமைண்டர் வந்துட்டு எனக்கு 0வாகவும் கிடைக்கும். ஸோ இது ட்ரூ ஆனனால எனக்கு டெபிட் நம்பர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து நம்மளுக்கு 155ன்னு நம்ம கொண்டு போனோம்னா, அது வந்து இங்க டோட்டலா எனக்கு 11 சொல்லிட்டு கிடைச்சிரும். 11 வந்துட்டு என்னன்னா நாட் டிவிசிபிள். அதாவது 1ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கிறனால எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுறது எனக்கு நாட் அ டெபிட் நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு கரெக்ட்டா வந்து எனக்கு இந்த புரோகிராமிங் லாஜிக் வந்து டிரைவ் ஆகுது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். தென் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ். பை.